நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் பிரவேசித்திருக்கிற 2020 ஆண்டின் 11வது மாதத்தின் 2ஆம் ஓய்வு நாளில் ஆண்டவர் நமக்கு அருளும் முதல் வாக்கு யோவேல் 2:25. வெட்டுக்கிளி பட்சித்த வருடங்களின் விளைவை உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். சங்கீதம் 23:5 உன் பாத்திரம் நிரம்பி வழியும், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பணிந்து செல்லுங்கள், உங்கள் தகுதி உயரும். துணிந்து செல்லுங்கள், உங்கள் திறமை மலரும். தவறி விழுந்த விதையே முளைக்கும் போது தடுமாறி விழுந்த நம் வாழ்க்கை மட்டும் தலைக்காதா? நம்பிக்கையோடு நாம் சேர்ந்து சொல்லலாமா? சங்கீதம் 71:1. கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். இந்த உலகில் எதற்குமே முடிவில்லை. ஒரு அருவியின் முடிவுதான் ஒரு நதியின் தொடக்கம். எதை குறித்தும் வருந்தாமல் ஒவ்வொரு நொடி பொழுதையும் அர்த்தமுள்ளதாக தொடங்குவோம். சுவாமி விவேகானந்தர், சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே, இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் என்று குறிப்பிடுகிறார். ஏசாயா தீர்க்க 43:19 இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நான் வனாந்திரத்தில வழியையும் அவாந்திர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குகிறவர் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, சங்கீதக்காரன் 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்றும் நம்பிக்கை ஊட்டுகிறார். இஸ்ரேல் நாட்டின் லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்தவர் ஹிட்லர். ஒட்டுமொத்த இஸ்ரேல் நாடும் உருக்குலைந்து போன சூழ்நிலையில தேசம் முழுவதும் மரண போலம், வீடுகளெங்கிலும் சடலங்கள், கண்ணீர் வற்றி போகும் பரிதாபம். இஸ்ரேல் நாட்டை இனி யாராலும் காப்பாற்ற முடியாது என்ற செய்தி காட்டு தீயாய் பரவியது. ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்கள் ஒன்று கூடினார்கள். உடைக்கப்பட்ட உள்ளங்களையும் உருக்குலைந்த தேசத்தையும் மறு உருவாக்கம் செய்ய நாம் என்ன செய்ய போகிறோம் என்று ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். தேசம் முழுவதும் ஒருமித்த பதில், ஆண்டவரிடம் நாம் சரணடைவோம். திருமறையை எடுத்து இஸ்ரேல் நாட்டின் தலைமை குரு படிக்கிறார். உபாகமம் 32:7 பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருடங்களை கவனித்துப் பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். ஜெபம், வேதம், அதனுடைய பலன். உபாகமம் 28:8 நீ கையிடும் வேலைகளிலெல்லாம் ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஒரு புதிய தீர்மானம் எடுக்கிறார்கள். இஸ்ரவேலரின் குடும்பங்களில என்ன நிகழ்வுகள் நிகழ்ந்தாலும் ஒரு மரக்கன்று ஒன்றை நட்டு வைப்பது. திருமணமானாலும், குழந்தை பாக்கியமானாலும், பிறந்த நாளானாலும், திருமண நாளானாலும், மரணம் நேர்ந்தாலும், மரண நினைவு நாள் வந்தாலும், எதுவானாலும் மரங்களை நடுவது. வாழ்வில் என்ன நடந்தாலும் மரங்களை நட்டு வைப்போம் என்று தீர்மானித்தார்கள். 1,80,000 யூதர்கள் ஹிட்லரால கொன்று குவிக்கப்பட்டவர்கள். 1,80,000 மரங்களை நட்டு வைத்து ஒரு புதிய காடுகளை உருவாக்கினார்கள். இதன் பலன் என்ன தெரியுமா? உலகில் எங்கும் கிடைக்காத அத்துணை வகை விளைச்சலும் இஸ்ரேல் நாட்டில் கிடைத்து கொண்டிருக்கிறதா? அன்புக்குரியவர்களே, தந்தை பெரியார் நாள், மாதம், வருடம் இவைகளை உருவாக்கியது மனிதன் என்பார். இன்றைய மனிதனின் மிக பெரும் சிந்தனை, அவர் ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப பெரியவர், அவர் ரொம்ப படித்தவர், அவர் மிகப்பெரிய அறிவாளி. அன்புக்குரியவர்களே, நிறைய பணம் வைத்திருப்பவர் தான் பெரிய மனிதன் என்றால் ரிசர்வ் பேங்க் தான் நம்முடைய தேசத்திலே பெரிய மனிதன். நிறைய படித்தவர் தான் பெரிய மனிதர் என்றால் லைப்ரரிகள் தான்
நம்முடைய தேசத்துல பெரிய மனிதர்கள், நல்ல அறிவு படைத்தவர் தான் பெரிய மனிதன் என்றால் கலைக்களஞ்சியங்கள் தான் பெரிய மனிதர்கள். கலாத்தியர் 3:28 இப்படியாக சொல்லுகிறது, உயர்ந்தவன் என்றும் தாழ்ந்தவன் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். இன்றைய உலகில் யார் பெரிய மனிதன் தெரியுமா? பிறருக்கு கெடுதல் செய்யாமல் வாழ்பவன் தான் பெரிய மனிதன். இன்றைய மனிதனின் அத்தியாவசிய தேவை என்ன தெரியுமா? 1 நிம்மதி, 2 மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, 600 ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதன் எவ்வளவு மன சுமைகளை சுமந்து கொண்டு வாழ்ந்தானோ அதை விட இன்று 40% மனசுமை மனிதனுக்கு அதிகரித்திருக்கிறதா. உதாரணமாக 600 ஆண்டுகளுக்கு முன்பாக 1 கிலோ சுமை நம்முடைய மனதில் இருந்ததென்றால் இன்று 40 கிலோ சுமை மனித மனங்களில் குவிந்திருக்கிறது. இந்த 40 கிலோ சுமைக்கு மூல காரணம் கவலை. ஒரு ஞானி குறிப்பிடுகிறார், கவலைப்படுபவன் மரத்தில் உள்ள இலைகளை எண்ணுகிறான், கவலை என்று மரண வலையில் சிக்கிக் கொள்ளாதவன் மரத்தில் உள்ள பழங்களை உண்ணுகிறான். வாழ்வில் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும்? This entire universe is favor to me. ஒட்டுமொத்த உலகமும் எனக்கு சாதகமானது என்று நம்புங்கள். ஒட்டுமொத்த உலகமும் எனக்கு சாதகமானது என்று உங்களுடைய நாவினால சொல்லுங்கள். ஜெபம், கடவுளே, என்னால் உம்மை காணவும் முடியாது, கடவுளே, என்னால் உம் கைகளை பிடிக்கவும் முடியாது, நான் தகுதியானவன் அல்ல. ஒரு எக்ஸ்ட்ரீம் பிலாசபி என்ன தெரியுமா? மனிதன் கடவுளின் கைகளை பிடிக்க முடியாது, ஆனால் கடவுள் மனிதனின் கைகளை எட்டி பிடிக்க முடியும். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா 41:13, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்றைய உலகம் ஒரு பார்வை. ஒரு ஆணின் உண்மையான குணத்தை தண்ணி அடிக்கும் போதும், ஒரு பெண்ணின் உண்மையான குணத்தை தண்ணி பிடிக்கும் போதும் தெரிந்து கொள்ள முடியுமா? அவமானங்கள் அவ்வப்போது தேவைதான். இல்லை என்றால் மானம் என்ற ஒன்றை மனிதன் மறந்தாலும் மறந்து விடுவான். அன்புக்குரியவர்களே, பிறந்து விட்டோம் என வாழாதீர்கள், இனி பிறப்பு இல்லை என்று எண்ணி வாழுங்கள். பாராட்டு புகழ் குவியும் போது குட்டையான வாசலுக்குள் குனிந்து செல்வது போல் செல்லுங்கள். இல்லை என்றால் நெத்தி அடி நிச்சயம். இந்த புதிய வாரத்தில் பிரவேசித்திருக்கிற நான் இட்லி மாதிரி வாழ வேண்டும். குழிக்குள் தள்ளினாலும் கும்முன்னு வெளியே வர வேண்டும். முயற்சிகள் தோற்று போகலாம், முழங்கால்கள் தோற்பதில்லை. இடைவிடாமல் ஜெபித்துப்பார், தடைபடாமல் ஜெயிக்க வைக்கின்ற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 3:7 நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று வாக்கு கொடுக்கிறார். சாலமோன் ஞானி பிரசங்கி 4:12 பின்பகுதியில ஒரு அழகான அறைகூவலை மீண்டும் ஒரு முறை நமக்கு நினைவூட்டுகிறார். முப்புரி நூல் சீக்கிரம் அறாது. இந்த புதிய வாரத்துல முப்புரி நூல் கொண்ட நம் வாழ்க்கை சிறப்படைய அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கேயர் 5:16 முதல் 18 வரை உள்ள வசனங்களில 3 யோசனைகளை நமக்கு வழங்குகிறார். 16 எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், 17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், 18 எல்லாவற்றிலேயும் தோத்திரம் செலுத்துங்கள். இம்மூன்றையும் கடைபிடிக்க தீர்மானிப்பவர்களின் முப்பொறி நூல் அறவே அறாது. இன்றைய சிந்தனைக்காக ஆண்டவர் நம்முடைய தியானத்துக்கு தந்திருக்கிற திருமறை வசனம் மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கிரிக்கெட் ஒன்றுதான் மனதில் நினைவுக்கு வருகிறது. IPL கிரிக்கெட்டுக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் ஆண்டவருக்கு நாம் கொடுக்கிறோமா? ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நம் விருப்பங்களை எல்லாம் நிறைவாக்குவார். 1 சாமுவேல் 2:30
என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஒரு பேராசிரியர் கரும்பலகையில பெரிய பூஜ்ஜியம் ஒன்றை வரைந்தார். இதன் மதிப்பு என்ன என்று மாணவர்களிடத்தில் கேட்டார். மாணவர்கள் பூஜ்ஜியம் என்று சொன்னார்கள். நம்முடைய வாழ்க்கையும் இப்படிப்பட்டதே. பூஜ்ஜியத்திற்கு முன் 1 என்ற எண்ணை எழுதினால் அந்த பூஜ்ஜியம் மதிப்பு பெறும். அதுபோல பூஜ்ஜியங்களாகிய நாம் நம்முடைய வாழ்வில் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தால் நாமும் மதிப்பு பெறுவோம் என்றார். ஆண்டவர் இல்லாமல் முயற்சிக்கும் மனிதன் சோதனை அடைகிறான். ஆண்டவரை முதன்மைப்படுத்தி முயற்சிப்பவன் சாதனை படைக்கிறான். உலக பிரகாரமான பணம், பெயர், புகழ் நம்மை கவர்ந்து இழுக்கிறதா? உலக கவர்ச்சிகள் எல்லாமே அதிர்ச்சியிலே தான் முடிகிறது. புதிய வாரத்தின் தொடக்கம் ஆண்டவராக இருந்தார். இந்த வாரத்தில் நம்முடைய வாழ்வின் வளர்ச்சிகள் அதிக நிச்சயமாய் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. 2020ஆம் ஆண்டுல அடியெடுத்து வைத்தார் போல இருக்கிறது. காலம் வெகு வேகமாக தொடங்கி முடியவும் போகிறது. இந்த கொரோனா நாட்களில ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு முதலிடம் கொடுக்க தீர்மானிப்போம். உலக வாழ்க்கை அநித்தியமானது, ஆண்டவருடைய ராஜ்யமோ நித்தியமானது. ஆண்டவருக்கே முதலிடம் கொடுக்க தீர்மானிப்போமே. ஆனால் சங்கீதம் 60:18 ஏசாயா 60:18 இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க நாம் தீர்மானிக்கும் பொழுது 3 காரியங்களை ஆண்டவர் நமக்கு நினைவூட்டுகிறார். 1, தன்னம்பிக்கையோடு புறப்படுங்கள். இஸ்ரவேலர்கள் 430 ஆண்டுகால அடிமைத்தன வாழ்வு, 430 ஆண்டுகள் என்பதை நாம் யோசிக்கவே முடியாது. நம்ம தாத்தா யாருன்னு கேட்டால் நமக்கு தெரியும். நம்ம அப்பாவோட தாத்தா யாரென்று கேட்டால் நமக்கு தெரியும். ஆனால் நம்முடைய தாத்தாவோட தாத்தா யாருன்னு கேட்டா நிச்சயமாக தெரியாது. சுமாராக 7-8 தலைமுறைகள் அடிமைகளாகவே இருந்த இஸ்ரவேலரின் சந்ததியே மறந்து போகும் அளவிற்கு பரிதாபமான நிலைமை. காரணம் அடிமைத்தன வாழ்க்கை. இந்த சூழ்நிலையில இஸ்ரவேலரை மீட்டெடுப்பதற்கு ஆண்டவர் தெரிவு செய்த பாத்திரம் மோசே. மோசேயை ஆண்டவர் எப்படி தெரிந்தெடுத்தார்? சிறு வயதிலேயே தெரிந்தெடுத்தார் என்று சொல்வோம். இல்லை, எகிப்தியன் ஒருவன் தன் இனத்தான் துன்புறுத்தப்படுவதை பார்த்து மோசே தன்னை பற்றி கவலைப்படாமல், தனக்கு என்ன நேரிடும் என்று யோசிக்காமல் துணிச்சலோடு போராடினதை பார்த்த பின்புதான் தன் ஜனத்தை மீட்க மோசேயை ஆண்டவர் தெரிவு செய்தார். 430 வருட அடிமைத்தனத்திலிருந்து தம் ஜனத்தை மீட்டு செல்லும் பொழுது முதல் போராட்டம் யாத்திராகமம் 14:2 நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கில் பாளையம் இறங்குங்கள் என்றார். மிக்தோல் என்பது ஒரு பெரிய பர்வதம், சமுத்திரம் என்பது ஒரு செங்கடல், ஈரோத் என்பது பெரிய பள்ளத்தாக்கு. ஆண்டவர் சொன்னபடி சமுத்திரத்தின் கரையில் நிற்கின்றார்கள். பார்வோன் யாத்திராகமம் 14:3 இஸ்ரவேலர் திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்கிறார். ஆண்டவர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி இஸ்ரவேலரை பின்தொடர சொல்கிறார். பார்வோன் தன் படையோடு வருகிறான் என்பதை இஸ்ரவேலர்கள் கேள்விப்பட்டவுடனே பயந்து நடுங்குகிறார்கள். ஒருபுறம் மிக்தோல் மலை, இன்னொரு புறம் செங்கடல், இன்னொரு புறம் ஈரோத் பள்ளத்தாக்கு. சுமார் 6,50,000 புருஷர்கள் தப்பி ஓட முடியாத பரிதாபம். இந்த சூழ்நிலையில 3 பேர் பேசுகிறார்கள். ஒன்று மக்கள். யாத்திராகமம் 14:11 மக்கள் மோசேயை நோக்கி, எகிப்தில பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படி எங்களை இங்கே கொண்டு வந்தீர்? இப்படி பண்ணிவிட்டீர்களே, நாங்கள் புறப்படும் முன்னமே சொன்னோமே, எங்களுக்கு விடுதலை வேண்டாம், நாங்கள் இப்படியே பழகி போய்விட்டோம், வேலைக்காரர்களாகவே வாழ்ந்து எங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறோம், இந்த வனாந்தரத்தில் சாவதை விட எகிப்தியருக்கு வேலை செய்வது நலமாய் இருக்குமே என்றார்கள்.
6.5 லட்சம் பேர் மரண பயத்திலே புலம்புகிறார்கள். இங்கே இரண்டாவது மோசே பேசுகிறார். யாத்திராகமம் 14:13 மோசே ஜனங்களை பார்த்து, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்றார். நாங்களே இருக்க மாட்டோம், அவர்களை எங்க நாளைக்கு நாங்க பார்க்க போறோம்? மோசேயின் ஒரே நம்பிக்கை, மோசே ஆண்டவரிடத்துல பேசுகிறார். யாத்திராகமம் 14:15 ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்ன போதும் மோசே மனம் தளரவில்லை. ஆண்டவரே, வாழ்வழிக்கும் வல்லல, உம்மை அன்றி நாங்கள் யாரிடத்தில் செல்வோம் என்று மோசே கதறிய பொழுது மூன்றாவதாக ஆண்டவர் பேசுகிறார். யாத்திராகமம் 14:15 பின்பகுதியில, புறப்பட்டு போங்கள், tell the sons of Israel, go forward. ஏன் என்னை நோக்கி அல்ல வேண்டும், முன்னோக்கி செல்லுங்கள். முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரவேலரிடம் சொல்லு. எங்க புறப்பட்டு முன்னால நாங்க போக முடியும்? 3 புறம் தடை, 4வது பக்கம் பார்வோனின் படை. மோசே ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்ததினால் மோசே கையில் இருந்த வெறும் குச்சியை வைத்து செங்கடலை 2ஆக பிரித்து வழி நடத்துகிறார். முன்னால் மேகஸ்தம்பத்தை கொண்டும் பின்னால அக்கினி ஸ்தம்பத்தை கொண்டும் ஆண்டவர் வழி நடத்தினார். அன்புக்குரியவர்களே, இந்த வாரத்துல பிரச்சனைகளே வராதுன்னு சொல்ல முடியாது, பிரச்சனைகள் வரும். ஆனால் ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். நான் ஒரு நாய் ஒன்று நம்மை துரத்தும் போது பயத்துல வேகமாக ஓடுவோம். நாய் துரத்தி கொண்டே வரும். கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு திரும்பி பார்த்தால் அந்த நாய் அப்படியே நின்றுவிடும். எப்படி தெரியுமா? இந்த மனுஷனோட பயம், இவன் பயத்திலிருந்து தெளிந்து விட்டான் என்பதை அந்த நாய் புரிந்து கொள்ளுமா? பார்வோன் என்ற பயத்தை நீங்களும் நானும் தூக்கி எறிந்தால் மட்டுமே கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை நின்று பார்க்க முடியும். உலக பயம் உள்ளவன் ஆண்டவரை காண முடியாது. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பவன் பயத்துல சிக்கிக் கொள்ள முடியாது. மோசே தன்னம்பிக்கையோடு ஆண்டவரை முதன்மைப்படுத்தினார். யாத்திராகமம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த தன்னம்பிக்கைக்கு தான் செங்கடல் வழிவிட்டதா? நாமும் தன்னம்பிக்கையோடு இந்த புதிய வாரத்தில் புறப்படுவோம். இரண்டாவதாக, தாகத்தோடு புறப்படுங்கள். தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் நம் அனைவருக்கும் நன்கு பரிச்சயமான ஒரு சம்பவம். பாபிலோனை அரசாண்ட நேபுகாத்நேச்சார் தூரா என்ற இடத்துல 60 முழ உயரம் 6 முழ அகலத்துல ஒரு சிலையை செய்து பிரதிஷ்டைக்கு எல்லாரையும் வர உத்தரவிட்டான். மக்கள் ஒன்று கூடி சிலைக்கு எதிரே நின்ற போது உரத்த சத்தமாய் ஒரு அறிவிப்பு வெளியானது. இசை வாசிக்கப்படும், எல்லாரும் தாள விழுந்து இந்த சிலையை வணங்க வேண்டும். யாராவது பணிந்து கொள்ளவில்லை என்றால் அக்கினிக்குள்ளே போடப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. பயத்துல எல்லாரும் சிலையை வணங்கினார்கள். ஆனால் ராஜாவால பாபிலோன் மாகாணத்தை விசாரிக்க நியமிக்கப்பட்ட யூத வாலிபர்கள் 3 பேர் அந்த சிலையை வணங்கவில்லை என்று ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது ராஜா 3 பேரை அழைத்து மீண்டும் வாய்ப்பளித்தார். அந்த 3 பேரும் மறுத்தார்கள். ஒரு ஞானி சொல்லுகிறார், சிலர் சூழலுக்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள், சிலர் பிரச்சனை வந்தால் மாறுகிறார்கள், சிலர் லாபம் கிடைத்தால் மாறுகிறார்கள், சிலர் ஆதாயம் இல்லை என்றால் மாறிவிடுகிறார்கள். பச்சோந்தி தற்கொலைக்கு முன் ஒரு கடிதம் எழுதியதா, நிறமாறும் போட்டியில நான் மனிதர்களிடம் தோற்றுவிட்டேன் என்று, தீக்குள்ளே போட்டு விடுவேன் என்று ராஜா மிரட்டிய போதும் 3 பேரும் மனம் மாறவில்லை. தானியேல் 3:15 உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? 3 பேரும் சொன்ன பதில் என்ன தெரியுமா? தானியேல் 3:17 நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார். இம்மூவரும் ஆண்டவரையே முதன்மைப்படுத்தினார்கள். ஆண்டவர் மேல் இந்த மூவரும் கொண்ட தாகத்தினுடைய வெளிப்பாடு தானியேல் 3:18 விடுவிக்காமல் போனாலும் இந்த சிலைகளை நாங்கள் வணங்க மாட்டோம். ராஜா 3 பேரையும் அக்கினிக்குள் போட சொல்லிவிட்டு 7 மடங்கு சூடேற்ற சொன்னார். 3 பேரையும் தீச்சுளைக்குள் போட இராணுவத்திலேயே பலசாலியானவர்களை தெரிவு செய்தார்கள். அக்கினிக்குள் போடப்பட்ட 3 பேர் பத்திரமாக இருந்தார்கள். அக்கினிக்குள் தூக்கி போட சென்ற பலசாலிகள் கருகி செத்து போனார்கள் என்று திருமறையிலே பார்க்கிறோம். ஆண்டவர் மேல் 3 பேர் கொண்ட தாகம்
நான்காவது நபராக ஆண்டவரையும் உடன் இருக்கச் செய்தது. வெளியே அழைத்து பார்த்த ராஜா ஆச்சரியப்பட்டு போகிறார். 3 பேரின் தலைமுடி கூட கருகவில்லை. 3 பேர் மேல் அக்கினியின் மனம் வீசவில்லை. 3 பேரும் கடவுளுக்கு தோத்திரம் செலுத்தினார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரின் படைப்புல மனிதனை தவிர வேறெந்த படைப்பும் மாறவில்லையா? கிளி சைவம் தான் சாப்பிடுகிறது, காக்கா அசைவம் தான் சாப்பிடுகிறது, யானை எவ்வளவு பசித்தாலும் சைவம் மட்டுமே சாப்பிடுமா, பாம்பு புத்திலே தான் வாழுமா, பறவைகள் கூட்டிலே தான் வாழுமா. ஆனால் மனிதன் இன்று மாற்றம் என்ற பெயரால கடவுளை மறந்து மாற்றங்களுக்கு நேராக கடந்து சென்றானோ, அன்று முதல் உணவு, உடை, கலாச்சாரம் என்று எல்லாவற்றிலும் மாற்றம் என்ற பெயரால ஏமாற்றத்தையும் நாற்றத்தையும் சம்பாதித்து வாழும் நிலைமைக்குள்ளாக தள்ளப்பட்டான். 3 வாலிபர்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்காத நிலையில மூவரையும் ஆண்டவர் நறுமணம் வீச செய்தார். ஆண்டவர் மேல் நாமும் தாகம் கொள்வோம், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்போம். நாற்றம் எடுத்த நம்முடைய வாழ்க்கையை நறுமணம் வீச செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். 3ஆவதாக தாழ்மையோடு புறப்படுங்கள். தாழ்ந்து செல்லுங்கள், உங்கள் தகுதி உயரும். துணிந்து புறப்படுங்கள், உங்கள் திறமை அங்கீகரிக்கப்படும். லூக்கா 7ஆம் அதிகாரத்துல 100க்கு அதிபதி, ரோம பேரரசின் செல்வாக்கு மிகுந்த மனிதர், ராஜாவோடு அமர்ந்திருக்கும் அதிகாரம் படைத்தவர், மிகப்பெரிய பணபலம், அதிகார பலம் மிகுந்தவர். லூக்கா 7ஆம் அதிகாரத்துல தன் வேலைக்காரன் பலவீனப்பட்டதினால வேதனை அடைந்தவர். லூக்கா 7:8 சொல்லுகிறார், ஒருவனை போவென்றால் போகிறான், ஒருவனை வாவென்றால் வருகிறான். இத்தனை பெரிய அதிகாரம் படைத்தவர் மருத்துவ குழுவை அழைத்து சுகப்படுத்த முடியும். ஆனால் ஆண்டவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு யூத மூப்பர்களிடம் நிலைமையை சொல்லி அனுப்பினார். லூக்கா 7:4 இயேசுவிடம், நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரவானாய் இருக்கிறான். நம்ம மக்கள் மீது அதிக அன்பு கொண்டவர், நம்முடைய மக்களுக்காக ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்தவர். இவைகளை கேட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனுடைய வீட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். இயேசு தன் வீட்டுக்கு அருகே வந்துவிட்டார் என அறிந்தவன் தன் நண்பர்களிடம் சொல்லி அனுப்புகிறான், நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரவானாக எண்ணவில்லை. நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் வேலைக்காரன் குணமாவான். 100க்கு அதிபதி ஆண்டவர் இயேசுவிடம் வரவும் இல்லை, தன் வீட்டுக்குள் அவர் வருவதையும் விரும்பவில்லை. காரணம் என்ன தெரியுமா? லூக்கா 7:9 இவைகளை கேள்விப்பட்டு திரும்பி தம் பின் சொல்லுகிற திரளான மக்களிடம் ஆண்டவர் இயேசு சொன்னார், இப்படிப்பட்ட நம்பிக்கையை என்னுடைய சொந்த மக்களாகிய இஸ்ரவேலரிடமும் நான் காணவில்லை. 100க்கு அதிபதியினுடைய தாழ்மையில 100க்கு அதிபதி முதலிடமாக அவர் வாழ்ந்தார். இயேசு அவரை முதல் இடத்துக்கு உயர்த்தினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 15:33 மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று குறிப்பிடுகிறது. யாக்கோபு 4:10 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று குறிப்பிடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, கயிறு அருந்தபோதுதான் பட்டத்துக்கு தெரிந்தது உயரம் தன்னுடையது அல்ல. ஏற்றி விடும் வரை ஏணி, ஏறிய பின்பு ஏணி. ஆண்டவர் இயேசுவுக்கு முதலிடம் கொடுங்கள். நிறைவாக ஒரு புது கவிஞன், வெள்ளிக்கிழமை மசூதிக்கு போவேன், சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு போவேன், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு போவேன். நான் ஒன்றும் மத ஈடுபாட்டாளன் அல்ல, நான் ஒரு பிச்சைக்காரன் என்று குறிப்பிடுகிறார். எங்கே அதிகம் கிடைக்கும் என்று செல்கின்றவன் நான் என்று குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரிடம் தேவையை சொல்லி சொல்லி வாழ்கின்றவர்களாக அல்ல, ஆண்டவரிடம் தேவையோடு வருகிறவர்களாகவும் அல்ல, ஆண்டவரிடம் வரும்போதெல்லாம் அவர் ஒருவருக்கே முதலிடம் கொடுப்பவர்களாக நாம் வாழ தீர்மானிப்போம். தன்னம்பிக்கையோடு புறப்படுங்கள், தாகத்தோடு புறப்படுங்கள், தாழ்மையோடு புறப்படுங்கள். அப்பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.